ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்தி, ஸ்கை இன்ஃப்ரா கம்பெனிலேருந்து சால்பிரிக்ஸ் சேனலுக்காக. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குறும்பபாளையத்தில் பண்ணது, கோயம்புத்தூர் குறும்பபாளையத்தில் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு. கீழே வந்து 2 BHK ஹவுஸ் ஒன்று, மேலே வந்து 2 2 BHK ரெண்டல் பர்பஸ்க்காக பண்ண பில்டிங். இந்த நேரத்தில் எங்கள் கிளைண்ட்டை திரு சுந்தரம் அண்ட் திருமதி பாக்யலட்சுமி மேடத்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை, கிளைண்ட் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸ்கை இன்ஃப்ரா மூலிமா அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பில்டிங்கில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து கோயம்புத்தூர் குறும்பபாளையத்தில் பண்ண பில்டிங்கு. சைட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 60க்கு 40 நார்த் வெஸ்ட்டு கார்னர் சைட்டு. நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டு. இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான எலிவேஷன். உங்கள் கிளைண்ட் எங்ககிட்ட கேட்டதே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே டைமில் வந்து எலிகண்ட்டாகவும் இருக்கணுன்ற மாதிரி நாங்கள் யோசித்தோம். ஸோ அதனால் வந்து லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கில் கொஞ்சம் அட்ராக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் வாலில் வந்து கலர் சேஞ்சிங் லைட்டும், ஒரு சைடு ஸ்டேர்கேஸோட இருக்கிற போர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் லைட்டும் கொடுத்துருக்கோம். பால்கனியில் வந்து கம்ப்ளீட்டாக வார்ம் லைட்டு அண்ட் ஒயிட்டுங்கிற மாதிரி நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். செட்பேக் ஏரியா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் இருந்து செட்பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்கோம். லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படின்னா கோட்டோ ஸ்டோன் வித் லேண்ட்ஸ்கேப்பிங்கு. கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்டை வந்து வெளியே வந்து வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்க்கு கேட்டிருந்தாங்க, சிட் அவுட்டு வித் சிங்க். அதே மாதிரி அதை கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். அது கிளைண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சது, அது நல்லா பிடிச்சது. ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா செட்பேக் ஏரியாவே வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த பெரிய இதில் வந்து மெக்சிகன் கிராஸ் யூஸ் பண்ணிவிட்டு கோட்டா ஸ்டோனில் வரும்போது கார் பார்க்கிங் வந்து டெரக்கோட்டா டிசைனில் வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பெரிய ஒரு சிட் அவுட் கொடுத்துருந்தோம். சிட் அவுட்டோட சைஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16க்கு 5ன்ற ஒரு சைஸை. ஒரு சைடு வந்து செப்பல் ஸ்டாண்டும் கொடுத்துருந்தோம். ஹால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 16. இந்த 16க்கு 16 வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தோம். ஏன்னா டிவி யூனிட்லேயே வந்து ரொம்ப அதிகமாக லைட்டு கொடுத்துருக்கறனால, பட்டன் லைட் கொடுத்துருக்கறனால ஃபால் சீலிங்கில் வந்து லைட்டிங்கும் டிசைன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணுன்ற மாதிரி நாங்கள் திங்க் பண்ணியிருந்தோம். அந்த கான்செப்டில் சிம்பிளான ஒரு ஃபால் சீலிங் தான் பண்ணியிருந்தோம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டபுள் பெட்ரூம். இந்த டபுள் பெட்ரூம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 11ங்கிற சைஸில் ரெண்டுமே வித் அட்டாச்சு டாய்லெட்டு வருது. டிவி வால் யூனிட்டை வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டில் கொடுத்துட்டோம். ஒயிட்டு வித் ப்ரௌனுங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த ஒயிட்டு வித் ப்ரௌனில் இந்த ப்ரௌன் வந்து கம்ப்ளீட்டாக லூவர், எதுவும் சின்ன லூவர். அது வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு அலை அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து கான்செப்டில் கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பட்டன் லைட்டை வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்தனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா எலிகண்டாக இருக்கிற மாதிரி பண்ணோம். சின்ன பாக்ஸ், ஸ்டாச்சு பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தோம். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அதே டைமில் வந்து ஹாலில் இந்த சைடு வந்து ஒரு சின்ன புக் ஷெல்ஃபும் ஒரு சின்ன இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தோம். ஹால்லையே வந்து 2 பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பில்டிங்கோட பிளான் இருக்குது. இதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த புக் ஷெல்ஃபு. இதிலேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோட சைஸு 26க்கு 11ன்ற சைஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்ககிட்ட கேட்டது கிச்சன் டைனிங் வேணும் ஒட்டுக்கா அப்படின்ற மாதிரி ஐலாண்ட் கேட்டிருந்தாங்க. ஐலாண்டும் வந்து சென்டரில் கொடுத்தோம். ஐலாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ வித் பிளாக் பேஸில் கொடுத்துருந்தோம். அவங்க வந்து எல்லோ வித் பிளாக் பேஸ்டுனால 2 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னாங்க. கிச்சன் கான்செப்ட் வந்து எங்களுக்கு பிளாக்கில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக்கில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கிச்சனோட ஆக்சரிஸை, அதே மாதிரி கிச்சனோட கிரானைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜெட் பிளாக்கு. ஐலாண்டில் வர்ற கிரானைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக்கு. ஸ்டோரேஜ் யூனிட் வந்து தனியாக ஒன்று கொடுத்துட்டு வெஷல்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருந்தோம். அது வந்து டைனிங்கில் வந்து இருக்கிற மாதிரி அசம்பிள் பண்ணியிருந்தோம். ஸோ டைனிங்கில் அது இருக்கும்போது எல்லாமே வந்து டைனிங் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்டில் தான் வந்து மேக்ஸிமம் இருந்தது. அங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம மேலே போயிட்டோம்னா பெரிய ஒரு பால்கனி கொடுத்துருந்தோம். அந்த பால்கனியோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 feet வந்துடுது. அந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு சுகர் ஃபினிஷில் வந்து டைல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சுகர் ஃபினிஷில்
மேலே வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பிளானில் கீழே 2 டபுள் பெட்ரூம், கீழே வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, மேலே வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு 2 டபுள் பெட்ரூம் வீடு. இந்த 2 டபுள் பெட்ரூம் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்கிற மாதிரியும் ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன். இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரானைட் வந்து மேலே வந்து ஒரு அடி வரைக்கும் அப்படியே ரைஸ் ஆகியிருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஒயிட் கலர் டைல்ஸு, அந்த கிச்சன் டேபிள் டாப்பில் இருந்து ஒரு அடி வந்து கிரானைட்டை வந்து லே பண்ணியிருந்தோம். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அது கிளைண்ட்டுக்கும் நல்லா பிடிச்சது. பில்டிங்கோட ஸ்பெக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வீட்டுக்குமே வந்து டீக்வுட் டோர் போட்டிருந்தோம், யூபிவிசி விண்டோ, பெட்ரூம் டோர்லாம் வந்து மெமரைன் டோர் தான் போட்டிருந்தோம். ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு வார்ட்ரோப் அசம்பிள் பண்ணி கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் பில்டிங் தான் வந்து பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே வந்து கிளைண்ட்டு வந்து கண்டிப்பாக வார்ட்ரோப் வேணுன்றது கேட்டனால அந்த வார்ட்ரோப்பும் வந்து பண்ணியிருந்தோம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 10 ஒரு ஹாலு, 16க்கு 10 ஒரு பெட்ரூமு, 10க்கு 10 ஒரு பெட்ரூமு. இந்த 2 பெட்ரூமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் அட்டாச்சு பாத்ரூம் தான் கொடுத்துருந்தோம். ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து காமன் பாத்ரூமாகவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமாகவும் கொடுத்துருந்தோம். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் பர்பஸ் பில்டிங்ன்ற மாதிரி தெரியாது. கிளைண்ட் எங்ககிட்ட கேட்டதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தா ஒரு ரெண்டல் பர்பஸ் இல்லாத மாதிரி ஓன் ஹவுஸ் மாதிரி இருக்கணுன்ற மாதிரி தான் கேட்டாங்க. அந்த மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் டிசைன் பண்ணியிருக்கோம். வெளியிருந்து பார்த்தா சைட் வியூ பெரிய ஓப்பன் பிளேஸை கம்ப்ளீட்டாக வியூ பண்ணுற மாதிரி அவ்வளோ வென்டிலேஷனாக வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் சைடு பால்கனியில் வந்து எலிவேஷனுக்காக வந்து 2 கிளாஸ் கொடுத்துருக்கோம், டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து எந்த டிசைன் நாங்கள் கொடுக்க விரும்பலை. ஏன்னா அது டவர் டிசைன் கொடுத்தோம்னா ட்ரெடிஷன் பில்டிங் மாதிரி ஆயிருன்றதுக்காக டிசைன் கொடுக்கல. இன்னொரு வீடு வந்து ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸு, இன்னொரு வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஃபேஸு. இந்த நார்த்து ஃபேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 16க்கு 10 ஒரு பெட்ரூமு, 16க்கு 10 ஒரு ஹாலு, கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 16. அதில் வந்து கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து வர மாதிரி ஒரு 16க்கு 10 ஒரு பெட்ரூம், 10க்கு 10 ஒரு பெட்ரூம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு, ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெனண்ட்டுக்காக பண்ணது. டெனண்ட்டுக்காக பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்க பெட்ரூமில் ஒரு சின்ன ஒரு வார்ட்ரோப் டிசைன் பண்ணியிருந்தோம். 2 மாஸ்டர் பெட்ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரோப் டிசைன் பண்ணியிருந்தோம். மறுபடியும் வந்து இந்த நேரத்தில் வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், கிளைண்ட் இல்லாமல் நாங்கள் இல்லை, ஸ்கை அண்ட் ப்ரோ இல்லை, சாண்ட்பிக்ஸ் சேனல் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பில்டிங்கும் எங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ டைம் கீப் பண்ணி எவ்வளோ தரமாக பில்டிங் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தரமாக பில்டிங் பண்ணி கொடுக்கணுங்கிறதுல ஸ்கை இன்ஃப்ரா வந்து ரொம்ப முனைப்பாக வேலை செஞ்சிட்ருக்கோம். டைம் ஆஃப் டெலிவரியும் அதே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனையை அணுகிற விதமும் அதே மாதிரி பில்டிங்கோட குவாலிட்டியும் ஸ்கை இன்ஃப்ரா வந்து முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கு, கடைசி வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா கிளைண்ட் இல்லாமல் ஸ்கை இன்ஃப்ரா இல்லை. இந்த நேரத்தில் மறுபடியும் எங்கள் கிளைண்ட்டு திருமதி பாக்யலட்சுமி அண்ட் திரு சுந்தரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஏன்னா அவங்க தான் வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களோட டேலண்ட் என்ன, எங்களோட தரம் என்ன, எங்களுடைய வார்த்தையோட காப்பாற்றுற விதம் என்ன எல்லாத்தையுமே வந்து வெளியே காமிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க. அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து எப்போவுமே தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். இது இல்லாமல் தேவைப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஒரு கிச்சனில் வந்து 2 வீட்டுக்குமே வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஷெல்ஃப் கொடுத்துருந்தோம். 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் மோல்டோட கிளாஸெட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபால் ஷவர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம்.
நான் சொல்கிற சிங்கிள் மோல்டு கிளாசெட்ன்றது கீழே வீட்டுக்கு, மேலே ரெண்டல் பர்பஸ் பில்டிங்கிறதுனால ஆர்டினரியாக நம்ம என்ன கிளாசெட் யூஸ் பண்ணுறோமோ அந்த கிளாசெட் தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். பாத்ரூம் டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி இது பண்ணியிருந்தோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டுன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து லைட்டிங்கில் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணணுன்ற மாதிரி திங்க் பண்ணி பண்ண வீடு தான் இது. இந்த பில்டிங் டூர் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பில்டிங். கிளைண்ட் எங்ககிட்ட வந்து பேசும்போது எங்கள் பில்டிங் வந்து எலிவேஷனே இல்லை, ஸோ மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பில்டிங் எடுக்கணும், எங்களோட ரெக்யர்மெண்ட் இது தான், ஆனால் பில்டிங்கோட எலிவேஷன் வந்து கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது கூட சேர்ந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டு வந்து வெளியே வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் வேணும்னாங்க, அதே மாதிரி வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் வேணும்னாங்க, அது சிட் அவுட் வந்து பெருசாக வேணும் அப்படின்னாங்க. முதல்ல வந்து சிட் அவுட் போடுறதுக்கெலாம் இடம் இல்லை, இருக்கிற பிளேஸில் அவங்க ரெக்யூர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அத்தனையுமே மாடிஃபை பண்ணி இந்த பில்டிங் பண்ணியிருக்கோம். இது வந்து பழைய பில்டிங்கோட ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பழைய பில்டிங்கும் புது பில்டிங்கும் உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த எங்கள் சேனல் சாண்ட்பிரிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் அடுத்தடுத்த பில்டிங் வந்து கண்டிப்பாக போடுறோம், வேகமாக போடுறோம். தேங்க்யூ வெரி மச். இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பழைய வீடு, 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. இந்த வீட்டை தான் நாங்கள் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி காமிச்சிருக்கோம், இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். தேங்க்யூ வெரி மச்.